ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 25வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தः சிகீர்ஷு லோகசங்கிரஹம் न बुद्धिभेदं जनयेद् अज्ञानां कर्मसङ्गिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन् प्रकृतेर्क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते तत्त्ववित्तु महाबाहो गुणकर्मविभागयोः गुणागुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् कृत्स्नविन्न विशालयेत् मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्याध्यात्मचेतसा निराशीर्निर्ममो भूत्वा युध्यस्व विगतज्वरः. இந்த 6 ஸ்லோகங்களின் விளக்கம் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அர்ஜுனா, எப்படி அஞ்ஞானிகள், அதாவது ஞானமில்லாதவர்கள் இந்த ஒரு செயலை செய்தால் இந்த ஒரு பலன் கிடைக்கும் என்று அந்த பலன் மீது ஆசை கொண்டு ஒரு செயலை தங்களோட கடமைகளை செய்கிறாளோ, இப்போது ஒரு அஞ்ஞானி இருக்கார், ஒரு ஞானமில்லாதவர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு நீ உன்னோட கடமையை செஞ்சால் உனக்கு இந்தந்த பலன்லாம் கிடைக்கும், உனக்கு சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், மனசாந்தி இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று அந்த பலன்களின் பட்டியலை இட்டோம் என்றால் இந்த பலன்களை பெறுவதற்காகவாவது அவர் அந்த செயலை செய்வார், அந்த கடமையை செய்வார். இதே விஷயத்தை ஞானிக்கிட்ட போய் சொன்னோம் என்றால் அந்த ஞானி எனக்கு பலன் மீதெல்லாம் ஆசை இல்லை, ஆனால் இந்த கடமையை செய்யணும் என்பது பகவானின் ஆணை, அவரின் கமாண்ட். அந்த ஒரு கமாண்டை, அவரோட அந்த ஒரு ஆணையை, ஆர்டரை நாம் ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக மட்டுமே கடமைகளை செய்வார். இதுதான் ஒரு ஞானிக்கும் ஒரு அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனாலும் இந்த பலன் மீது ஆசை கொண்டு அந்த கடமைகளை செய்கிற அஞ்ஞானிகளை குறை சொல்லக்கூடாது அர்ஜுனா என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். பலன் மீது ஆசை கொண்டு செயல்களை செய்கிறவால நம்ம குறை சொல்லலாம், ஆனால் அந்த பலன் மீது ஆசை கொண்டு கடமைகளை செய்கிறவால குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த ஒரு பலன் மீது ஆசை கொண்டு அவர்கள் செய்தாலும் தங்களோட கடமையை எப்படியோ அவள் நிறைவேற்றா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். கடமைகளை நிறைவேற்றுவது முக்கியமான விஷயம். அது பலன் மீது ஆசை கொண்டு நிறைவேற்றினால் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலன் மீது இருக்கிற அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட முடியுமே தவிர அந்த பலன் மீது ஆசை கொண்டு கடமைகளை செய்யாதீர் என்று சொன்னோம் என்றால் அந்த கடமைகளை விட்டுடுவா, அது தவறு அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனா பார்த்து சொல்கிறார். மேலும் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம், ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் 2 பேருக்கும் இருக்கிற இன்னொரு வித்தியாசத்தை சொல்கிறேன் கேளு அர்ஜுனா என்று சொல்கிறார். என்னென்னா, அஞ்ஞானிகள் நாங்கள் தான் இந்த கர்மாவை செய்கிறோம் என்று நினைப்பா, நாங்கள் தான் கர்த்தா என்று நினைப்பா. அதனாலேயே அவளுக்கு அந்த ஒரு கர்மாவோட அந்த ஒரு செயலோட அவளுக்கு சம்பந்தம் ஏற்படும், பற்று ஏற்படும். இந்த கர்மாவை நான் தானே செய்கிறேன், இந்த செயலை நான் தானே செய்கிறேன், இந்த செயல்லேருந்து என்ன பலன் வர்றதோ, இந்த செயல்லேருந்து என்ன லாபம் வர்றதோ அது எனக்கு தான் வரணும் என்று அஞ்ஞானிகள் நினைப்பா, ஞானம் இல்லாதவர்கள் நினைப்பா. இதுவே ஞானிகள் பக்கம் திரும்பினோம் என்றால் அவர்கள் இந்த செயலை நான் செய்யலை, இந்த செயல் எனக்கு கமாண்டு கொடுத்தது பகவான் தான், இந்த ஒரு கடமையை செய்யணுங்கிறதுக்காக என்ன ஒரு கருவியாக அவர் யூஸ் பண்ணிக்கிறார், இந்த ஒரு செயலுக்கும் இதிலேருந்து வர பலனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, இந்த ஒரு செயலும் இந்த செயலிலிருந்து வரும் பலனும் பகவானையே சென்று அடையட்டும் என்று அனைத்து விதமான பலன்களையும் துறந்து பகவானிடமே சமர்ப்பணம் செய்து செய்வார்களே அவர்களை தான் ஞானிகள், கர்மயோகிகள் என்று சொல்கிறோம். அதனால்தான் அர்ஜுனா, உன்னோட மனசில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் தூக்கி போட்டுரு, உன்னோட கடமையை, நான் சொல்கிற என்னோட வாக்கை நம்பி, என்னோட இந்த உரையை நம்பி, என்னோட ஆணையை, ஆர்டரை ஃபாலோ பண்ணி உன்னோட கடமைகளை செய்ய வேண்டும், இப்பொழுதே போர் புரிவாயாக என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 25வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.